ஹலோ மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேன் கார்டு எப்படி எடுக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுளில் போய் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் பேன் கார்டு அப்படின்னு. அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கலாம், செகண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ஹோம் பேஜ் எடுத்துக்கலாம். ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும், பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இபே டேக்ஸு, தென் ரிட்டனு, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஸ்டன்ட் பேன்னு கொடுத்துருக்கானா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வேற ஒரு பேஜுக்கு போகும். இந்த பேஜில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் ஈஸியாக பேப்பர்லெஸ்ஸாகவே எடுத்துருக்கலான்னு போட்டிருக்கு. பாருங்கள், என்னெல்லாம் தேவைன்னா ஜஸ்ட் ஒரு ஆதார் கார்டு, அது கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மட்டும்தான் தேவை. இப்போ பாருங்கள், மொதல் ஆப்ஷனில் கெட் நியூ பேன்னு கொடுத்துருக்கோம். இது புதுசாக எடுக்கிறதுக்கு. இது டவுன்லோட் இல்லைனா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ இதில் அவங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துட்டோம்னா போதும். இப்போ பாருங்கள், ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கான பேஜுக்கு நம்ம இது ரீடைரக்ட் பண்ணி விட்றோம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஓடிபி போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த நம்பர் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை பார்த்து இதில் டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். டைப் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாட்டு கீழே கொடுத்துருக்காங்கல்ல அந்த கண்டினியூங்கிற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டா போதும். இப்போ பாருங்கள், ஓடிபி போட்டாச்சு. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு டவுன்லோட் பேஜுக்கு வந்துருச்சு. மேலே இதில் சைடில் பார்த்திங்கன்னா பேன் இல்லைன்னா டவுன்லோட் பேன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நீங்கள் அதை பார்க்கவும் செஞ்சுக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது எந்த தேதி எடுத்தது லாஸ்ட்டாட்டு நம்ம பேன் கார்டு எப்போ எடுத்துருப்போமோ அந்த தேதி. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்ன சொல்லுதுன்னா பேன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அலாட்டட் ரிசீவ் மெயில். இது என்ன சொல்லுதுன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பண்ணுங்கள், இல்லைன்னா இமெயில் இல்லைன்னா எஸ்எம்எஸ்ஸை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம 10 நிமிஷம் கழித்து பண்ணி பார்க்கலாம். ரெண்டுலேயுமே அப்படி தான் சொல்லுது. 10 நிமிஷம் கழித்து பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து போட்டு பார்க்குறேன். மறுபடியும் ஆதார் கார்டு தான் போடணும். நம்ம போட்ட மாதிரியே தான் ஆதார் கார்டு போட்டு பாருங்கள். இப்போ கண்டினியூ கொடுத்துக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கான பேஜுக்கு தான் போகும். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓடிபி வந்திருக்கோம். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே பேஜுக்கு வந்துட்டோம். ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேன் கார்டை பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணுங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட்னி கொடுத்து இதில் டேட்டு, மந்த்து, இயர் எந்த ஃபார்மேட்டில் போடணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை அதாவது டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிரும். பாருங்கள், இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா தெரியும், பேன் கார்டு அதாவது பேன் கார்டு ஓப்பன் ஆகியிருக்கும். இது பேன் கார்டு ஒரிஜினல் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பேன் கார்டு, அவ்வளோதான். ஒரிஜினல் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது பிரிண்ட், அதாவது பேன் கார்டை ரீப்ரிண்ட் பண்ணுறது. அதுவும் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோவை. பாய்.